ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனாமிக் டேஷ்போர்ட். இது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ChatGPT யூஸ் பண்ணி எப்படி உங்களோட கம்பெனிக்கு, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஷாப் எதுக்கு வேணாலுமே இந்த மாதிரி ஒரு டைனாமிக்காக ஒரு டேஷ்போர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஈஸ்ட் ஜோன்லேயும் வெஸ்ட் ஜோன்லேயும் லேப்டாப்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத எனக்கு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா டோட்டல் லேப்டாப்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னா 27 சேல்ஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 73 lakhs ரெவென்யூ வந்திருக்கு. டேஸ் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேல தான் அதிகம் சேல்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் அது கூட ஸ்மார்ட் ஃபோனும் சேர்த்து பார்க்குறேன். ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் சேல்ஸ் ஆகிருக்கு. டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அதிகம் சேல் ஆகிருக்கு. இப்போ லேப்டாப் எடுத்துடுறேன். ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேல தான் அதிகம் சேல்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ், அப்புறம் உங்களோட ஷாப், அப்புறம் எதுக்குனாலுமே இந்த மாதிரி ஒரு டைனாமிக்காக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதுக்கு, எந்த டேயில் அவ்வளோ ஆயிருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ரொம்ப பேச வேண்டாம். இந்த மாதிரி டேஷ்போர்டு உங்களோட கம்பெனிக்கோ உங்களோட ஷாப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான். வித் யூஸிங் எனக்கு எந்த ஒரு எக்ஸல் நாலேஜும் இல்லை. நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக்பக். ஓகே வாங்க கைஸ், நம்ம இப்போது டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்ட் ஆகலை. ஃபஸ்ட் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஏ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆயிரும். சேம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ சென்டர் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே ஹெட்டிங் கலர் கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, கலரும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டேபிள் நம்ம டேஷ்போர்டு இப்போ க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எதை வச்சு க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ChatGPT யூஸ் பண்ணி தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு அவ்வளோவா எக்ஸல் நாலேஜ் இல்லை. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. எனக்கே கைட் பண்ணுறது ChatGPT தான். நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நம்ம அதை ChatGPT எப்படி நம்ம யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களோட டேட்டா என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கோங்க. ஆக்ட் அஸ் அன் எக்ஸல் எக்ஸ்பர்ட். ஓகே, ஹெல்ப் மீ டு கிரியேட் எ ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு ஃபார் திஸ் டேட்டான்னு சொல்லிவிட்டு நான் அந்த டேட்டா அதுக்கு கொடுத்துட்றேன். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டேட்டாக்கு எனக்கு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு வேணும், எனக்கு க்ரியேட் பண்ணி கொடு. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே அந்த டேஷ்போர்டு நான் இந்த ChatGPT யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணேன். வித்தவுட் ஈவன் எனக்கு எந்த ஒரு எக்ஸல் நாலேஜுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கன்வெர்ட் டேட்டா இன்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். டேபிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, செலக்டட் டேட்டா, Ctrl+T அழுத்துனீங்கன்னா, இப்போ பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணனா, நான் அங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட் ஃபைனலாக இங்கே ஒரு ஷிஃப்ட் அழுத்தி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ Ctrl+T கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரியேட் டேபிள் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதில் ஓகே கொடுங்க, டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ண சொல்லுது. மந்த்துக்கும் அப்புறம் இயருக்கு 3 காலம் ஆட் பண்ண சொல்லுதான். ஓகே, ஃபஸ்ட்டு மந்த்து. சிம்பிளாக அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு மந்த்து
அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மந்த் வந்துடும். நெக்ஸ்ட்டு இயர் கூட தேவையில்லை. இது நம்பர் ஃபார்மேட்டிங் வேணும்னா இது க்ரியேட் பண்ணிக்கலாம். இயர் கூட நமக்கு தேவையில்லை, வேணாம், ஏன்னா எல்லாமே சேம் இயராக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பைவட் டேபிள்ஸ். பைவட் டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நியூ ஷீட், இன்சர்ட் பைவட் டேபிள், நியூ ஷீட். ஓகே, இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் நீங்கள் இது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இன்னொரு நியூ ஷீட் ஆட் பண்ணி நீங்கள் டேஷ்போர்டு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு பைவட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஒர்க் ஷீட் கொடுக்காதீங்க, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டு. டேபிள் ரேஞ்ச் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம், இந்த டேபிளோட நேம் வந்துட்டு என்ன இருக்குங்கிறத நீங்கள் சும்மா அந்த இதில் கிளிக் பண்ணிட்டு இந்த டிசைனில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டேபிள் ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம நேம் மாற்றிக்கலாம், சேல்ஸ் டேட்டா மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ சேல்ஸ் டேட்டான்னு மாற்றிட்டேன். இப்போ வந்து பைவட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். சேல்ஸ் டேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு A2ல க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சாரி ஓகே, சர்ச். A3ல க்ரியேட் பண்ணலாம். ஓகே, எந்த இடத்துல க்ரியேட் பண்ணணுங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணி இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் அதில் செலக்ட் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. டோட்டல் ரெவன்யூ, குவான்டிட்டி, ஒரு KPI சம்மரி மாதிரி தேவைப்படுது நமக்கு. ஓகே, அதுதான் பண்ண சொல்லியிருக்கு. KPI சம்மரி, ரெவன்யூ, ப்ராஃபிட், குவான்டிட்டி. ஓகே, சம்மில் தான் ஆட் பண்ண சொல்லுது எல்லாமே. சம் இல்லை, ரெவன்யூ, ப்ராஃபிட், குவான்டிட்டி. ஓகே, இது நம்மளோட KPI கார்டு நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பைவட் 2 ரெவன்யூ பை மந்த் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். மந்த் வைஸ் நம்ம எவ்வளோ ரெவன்யூ வருது, என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு பைவட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் கொடுத்துக்கோங்க, பைவட் டேபிள், சேல்ஸ் டேட்டா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிட்டு நமக்கு அதில் என்ன பண்ண சொல்லியிருக்கு, ரோஸில் வந்து மந்த்து, வேல்யூஸில் வந்து ரெவன்யூ. ரோஸில் வந்து மந்த்து, வேல்யூஸில் ரெவன்யூ. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு சார்ட் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, இது இந்த பைவட் டேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு என்ன சார்ட் க்ரியேட் பண்ணலாங்கிறது நமக்கு கொடுத்துருக்குதா, இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ரெவன்யூ பை மந்த்து, உங்களுக்கு எந்த சார்ட் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மந்த் வைஸ் நம்ம ரெவன்யூ சார்ட் நம்ம இதில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மந்த்லி ட்ரெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். மந்த்லி ட்ரெண்ட் சார்ட் 1. ஓகே, சாரி ரெவன்யூ பை கேட்டகரி வைஸ் நம்ம ரெவன்யூ க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு பைவட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்சர்ட் கொடுத்துக்கோங்க, பைவட் டேபிள், சேல்ஸ் டேட்டா, இதில் வந்துட்டு
ரோஸில் வந்து கேட்டகரியும் வேல்யூஸ் வந்து ரெவன்யூ. ஓகே, ஓகே. இந்தந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, ஆக்சசரிஸ் மூலமாக இவ்வளோ, லேப்டாப்ஸ் மூலமாக இவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ணலான்னா, கேட்டகரி ப்ராடக்ட் ரெண்டுமே சேம் தான், எனக்கு தேவையில்லை. ரெவன்யூ பை ரீஜன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட் கொடுத்துக்கோங்க, ப்ரைவேட் டேபிள். நம்ம டேபிள் நேம் என்னவோ அதான் இதில் கொடுக்கணும். இது வந்து எந்த லொக்கேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை கொடுக்கணும். ஓகே, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நமக்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்குன்னா, ப்ராடக்ட் அண்ட் ப்ராஃபிட்டு, சாரி ரீஜன் ரெவன்யூ. ரீஜன் வந்து ரோஸில், வேல்யூஸில் ரெவன்யூ. ஓகே, ஓகே. இப்போ ரீஜன் வைஸ் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுங்கிறதும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இதில் பண்ணலான்னா, டேட் ரெண்டு நம்ம கேட்போம். நான் இப்போ அதுக்கிட்ட கேட்குறேன், ஐ வாண்ட் வீக் டேஸ் ட்ரெண்டு. சேல்ஸ் டேட்டாவில் வந்து நியூ காலம் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லுது. இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கோங்க. சேல்ஸ் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டேட் ட்ரெண்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, இப்போ இதில் இந்த ஃபார்முலாவை போடுறேன். ஓகே, நம்ம என்னென்ன டேங்கிறது வந்துருச்சு, அந்த டேட் வைஸ் அந்த டே என்ன அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பிரைவேட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டேட்டா. இதில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, நம்ம அங்கே க்ரியேட் பண்ண டேட் ரெண்டு வரலையா, அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டேபிளில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரிஃப்ரெஷ் கொடுங்க. ரிஃப்ரெஷ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் டேட் ரெண்டு வந்துருச்சு. டேட் ரெண்டும் நான் ப்ராடக்ட் வைஸ் பார்க்குறேன். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சண்டேல வந்துட்டு 38 ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகம் நமக்கு ப்ராஃபிட் வந்த டே வந்து மண்டேல தான் வந்து நமக்கு 53 ப்ராடக்ட்ஸ் வந்து 53 குவான்டிட்டி வந்து நமக்கு சேல் ஆகிருக்கு. மொத்தம் 300ல் மண்டே தான் அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஒரு நம்ம சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட், இதுக்கு என்ன சார்ட் க்ரியேட் பண்ணலான்னா கிளஸ்டர்டு காலம் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைன் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு நல்லாயிருக்கும். லைன் வித் மார்க்கஸ் இந்த சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே தான் அதிக சேல்ஸ் ஆகிருக்கு. அதுலேயே உங்களுக்கு தெரியுது என்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வைஸ் ஆர் டே வைஸ் எந்த மாதிரி வேணால் உங்களுக்கு நீங்கள் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சார்ட் க்ரியேட் பண்ணலாம், ChatGPT கிட்டே பார்ப்போம் என்ன சார்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு. டே வைஸ் ட்ரெண்டு, டே வைஸ் ப்ராடக்ட் சேல்ஸு. ஓகே, டே ப்ராடக்ட் ரெவன்யூ. ஓகே, இன்னொரு பைவட் சார்ட் க்ரியேட் பண்ண சொல்லுது, இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டேட்டா. ஓகே, ஓகே கொடுக்குறேன். இப்போ அதில் என்னென்ன கிளிக் பண்ண சொல்லுதுன்னா, ரோஸில் வந்து டேயும் காலம்ஸில் ப்ராடக்ட்டு. ரோஸில் வந்து டே
காலம்ஸில் வந்து ப்ராடக்ட். ஓகே, அப்புறம் வேல்யூஸில் வந்து ரெவன்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஹெட்ஃபோன் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, கீபோர்டு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, லேப்டாப் எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு. டோட்டலாக வந்துட்டு மண்டே தான் அதிக சேல்ஸ் நமக்கு நடந்திருக்கு, மண்டே வெனஸ்டேவும் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இதை நம்ம சார்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சார்ட் ஆக்கணும் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சார்ட் இதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட விஷ், நீங்கள் என்ன சார்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஓகே, எது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அந்த சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெக்கமெண்டட் சார்ட்டு இதுதான் நமக்கு ரெக்கமெண்டடாக ஷோ ஆகுது, அதை கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கலர்ஸ்லாம் வந்து டேப்லெட்டு, ஸ்மார்ட் ஃபோனு சண்டேயில் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு, மண்டேயில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இந்த சார்ட் மூலமாகவே தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு பை சார்ட் க்ரியேட் பண்ணலாம். அது எதுக்கு க்ரியேட் பண்ணால் அதுக்கிட்டே கேட்கலாம். நெக்ஸ்ட் ஐ டு pie chart for suggest revenues by region. அதுக்கு pie chart create பண்ணலாம். very useful advanced course. ஓகே, ரெவன்யூஸ் பை ரீஜன் எங்கே இருக்குது? ஓகே, இதுக்கு வந்து பை சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் வேணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக ரெவன்யூ நமக்கு சவுத்தில் தான் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லைசஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எல்லா டேட்டாவுமே வந்துருச்சு. இதில் ஸ்லைஸை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, இந்த இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுக்கான ஸ்லைஸ் எல்லாமே நான் டிக் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கான ஸ்லைஸருமே நான் டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி தான். இது வேண்டாம் நமக்கு. இதுவும் நமக்கு தேவையில்லை, இதுவும் நமக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஓகே, இந்த 4 ஸ்லைசஸ் மட்டும் நமக்கு போதும். இதை வச்சு நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லா டேபிளையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட நீங்கள் சார்ட்ஸ் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சார்ட்ஸ் நிறைய சார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக, இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி தெரியலாம்,
ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோக்காக கொஞ்சம் அங்கங்கன்னு வச்சுலாம் க்ரியேட் பண்ணேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா இதை விட சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இது எப்படி டைனாமிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ டேப்லெட்ஸு இப்போ எல்லாமே டிக் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே டிக்கில் இருக்குது. இப்போ நமக்கு ஆக்சசரிஸ் மட்டும் சண்டே எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அதுவும் சவுத்தில் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள் ஆக்சசரிஸ் வந்துட்டு சவுத்தில் ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்குன்னா 57,962 ரூபா வந்திருக்கு. ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னா 9,811 ரூபா வந்திருக்கு. குவான்டிட்டி எவ்வளோ விற்றுருக்குன்னா 11 குவான்டிட்டி விற்றுருக்கு சண்டே அன்னைக்கு மட்டும். அது சவுத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வெஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். வெஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டோன்னா சவுத்தில் வந்து இவ்வளோ, வெஸ்ட்டில் இவ்வளோ, 88,000 ரூபா ப்ராஃபிட்டு. சவுத்தில் தான் நமக்கு வந்து அதிகம் ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ப்ளூ பாருங்கள் சவுத்து, வெஸ்ட் வந்து இது. இப்போ ஸ்மார்ட் ஃபோனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனும் சேர்த்தனா 20 குவான்டிட்டி விற்றுருக்கு. இப்போ இந்த மந்தில் எவ்வளோ வந்திருக்கு. லேப்டாப்ஸ் இப்போ கூட 2 ரீஜனையும் ஆட் பண்ணுறேன். சண்டே வந்து எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ விற்றுருக்குன்னு பாருங்கள். சண்டே எவ்வளோ நமக்கு சேல்ஸ் ஆகிருக்குன்னா இது வரைக்கும் 27,83,295 ரூபா சண்டே மட்டும் நம்ம சேல்ஸ் ஆகிருக்கு. சண்டேஸ் வந்து எந்த ரீஜனில் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்டில் தான் வந்து நமக்கு அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த சார்ட்ஸு இதெல்லாம் வச்சு உங்கள் டேட்டா வந்து இன்னுமே நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். டேட்டா வச்சு நிறைய சார்ட்ஸ் அண்டு எல்லாமே சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, டைனமிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு டேட்டாவை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஒரு நம்பர்ஸாக ஒரு சார்ட்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னுமே நிறைய க்ரியேட் பண்ணலாம் ChatGPT யூஸ் பண்ணி. நம்ம வீடியோஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் வந்து எக்ஸலை பற்றி போட்டுட்ருக்கேன். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் இது நம்ம சேனல் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் சியர்ஸ்.